அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது உட்டான சுக்காசனா. சுக்காசனா நான் சம்மணங்கால் போட்டு உட்காரல, அதுதான் வந்து நம்ம வந்து சமஸ்கிருதத்தில் வந்து சுக்காசனான்னு சொல்லுவோம். அதில் வந்து அப்படியே வந்து நம்ம ரைஸ் பண்ணி பண்ணுறது வந்து உட்டானா ரைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். அதில் தண்டாசனா, சுக்காசனா நார்மலாக வந்து நம்ம எப்படி சம்மணம் போட்டு வந்து இப்படி உட்காரும். நல்லா கால் வந்து நல்லா இப்படி உள்ள தள்ளி வைக்கணும். உட்காந்துட்டு ரெண்டு கையுமே வந்து இப்படி பின்னோக்கி வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்மளோட தோள்பட்டை பகுதியை பின்னோக்கி வந்து இப்படி சுழற்சி பண்ண போகிறோம். சுழற்சி பண்ணும் போது நம்மளோட மார்பு பகுதி வந்து விரிஞ்சிரும். இதுலேயே வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளோட இடுப்பு பகுதியை மேல் நோக்கி வந்து நம்ம தூக்கணும். தூக்கிட்டு தலை பின்னோக்கி வந்து சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். கால் வந்து அதாவது வந்து ரெண்டு பாதமும் வந்து அப்படியே வந்து கீழே இருக்க மாதிரி நம்ம இடுப்பு பகுதியை மேல் நோக்கி நல்லா தூக்கிட்டு மார்பகுதி விரிச்சிட்டு கழுத்தை வந்து நம்ம பின்னோக்கி வந்து பெண்ட் பண்ணணும். இன்னும் ஒரு முறை. சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இது செஞ்ச உடனே அப்படியே வந்து நம்ம முன்னோக்கி வந்து குனிஞ்சிடணும். சில வினாடிகள் தளர்த்திக்கலாம். இது வந்து ரொம்பவே சுலபமான ஆசனா தான். அதாவது சுக்காசனால நம்ம நார்மலாக வந்து உட்கார மாதிரியே தான். அதில் வந்து ஒரு சில வேரியேஷன் தான் வந்து இது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பின்னோக்கி குனிஞ்சா உடனே வந்து நம்ம முன்னோக்கி குனிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து கைகள் இந்த விரிஸ்ட் பிரச்சனை இல்லைனா வந்து இந்த தோள்பட்டியில் இருக்கிறது ஏதாவது ஏற்கனவே ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வந்து இது பண்ணுறது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து தோள்பட்டு நம்ம நல்லா இப்படி சுழற்சி பண்ணி பின்னோக்கி கொண்டு போகிறதுனால கை இப்படி வைக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நல்லாவே ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் விரிஸ்ட் இடத்துல. அப்போ வந்து வலிக்க தான் செய்யும். நார்மல் பர்சன்ஸ்க்கு வலிக்க செய்யும். ஏற்கனவே பிரச்சனை இல்லை, இது இந்த இடத்துலலாம் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை வந்து செய்ய வேண்டாம். நார்மலாக வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுற மாதிரி மட்டுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ரொம்ப சுலபமான ஆசனம். அது எதுக்காக வந்து பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சம்மணம் போட்டு உட்கார்ந்தாலே வந்து நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் வந்து நல்லாவே வந்திருக்கும். இதிலே வந்து அப்படி நம்ம பேக் பெண்ட் பண்ணும் போது நம்மளோட மார்பு பகுதி விரிஞ்சிரும். நம்மளோட தொண்டை பகுதியுமே வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால இதில் த்ரோட் மசில்ஸும் சரி நம்மளோட ஹார்ட்டில் இருக்கிற அந்த மசில்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா ஆக்டிவாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஆசனம் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.